कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी हरि ओम இப்போ நம்ம 12வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கலாம் 13வது அத்தியாயம் 12 13 பார்த்துட்டோம் 13 14 வந்து சர்வேந்திரிய குணாபாசம் 12 13 14 சேர்த்து படிப்போம் ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्वभृच्चैव निर्गुणं गुणभोक्तृ च இதுக்கு முன்னாடி பகவான் வந்து ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம? க்ஷேத்திரம்னா என்ன, ஞானம்னா என்ன, இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். க்ஷேத்திரம்ன்றது இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலை, நாம க்ஷேத்திர நிலையில இருக்கோம். அந்த க்ஷேத்திர நிலையிலிருந்து நாம க்ஷேத்திரஜன், நம்மளுடைய சொரூபம் வந்து க்ஷேத்திரஜன்றதை உணர்வதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்கு, வழி என்ன, வழி எது வந்து சாதனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம். அந்த ஞானம் தான் வழி. இங்க சொல்ற என்ன ஞானம்? இந்த 20 குணங்கள். இந்த 20 குணங்கள் தான் அதையே ஞானம்ன்றதுனால ஞானம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஞானம் தான், இந்த குணங்கள் தான் நமக்கு க்ஷேத்திரஜனை பற்றிய சொரூப ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த குணங்களையே ஞானம்னு சொல்லிட்டு க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லிட்டு இப்ப அடுத்து க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லணும். அதுக்கு நடுவுல அந்த க்ஷேத்திரஜ சொரூபத்தை அறிவதற்கு ஞானம் உனக்கு நான் சொன்னேன், அதை அடையக்கூடிய வழியையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த 20 குணங்களும் பூர்ணமாக வளர்த்து கொண்டு அந்த சாதனை வழியாக நாம க்ஷேத்திரஜனை அடையணும். ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி, அந்த ஞானத்தை சொன்ன பின்னாடி இப்ப நான் ஞேயத்தை பத்தி சொல்றேன். எது அறியத்தக்கது, எது அறியப்பட வேண்டியது, க்ஷேத்திரஜ சொரூபம், அதை நான் உனக்கு சொல்றேன். அதனால என்ன ஆக போகுது? அதை தெரிந்து கொள்வதனால யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே, தெரிந்து கொள்வதனாலே அந்த சொரூபத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வதனாலேயே அமிர்தம், மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது அனித்தியத்திலிருந்து முக்தி, விடுதலை, அது எப்படிப்பட்டது? நித்தியமானது. அதுதான் அமிர்தம்னு சொல்றது. நித்தியம், மரணமற்ற நிலையை அடைவோம். சரி, அதை சொல்லிட்டு அந்த பலனை சொல்லிட்டு க்ஷேத்திரஜ சொரூபத்தை அறிவதனால என்ன பலன் கிடைக்கும்னா மரணமற்ற நிலை கிடைக்கும். சரி, முக்தியை அடைவோம் சொல்லிட்டு அந்த க்ஷேத்திரஜனுடைய சொரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அனாதிமத் பரம் பிரம்ம, அதுதான் பரம் பிரம்ம. சாஸ்திரங்கள்ல, வேதாந்தத்துல, உபனிஷத்துகள் அது என்னன்னு சொல்லியிருக்கு? பரம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு. பரம் பிரம்ம நம்ம சொல்லலாம் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் தத்துவம், நித்தியம், மாறாததுன்னு சொன்னோம் இல்லையா, ஆதாரமாக இருக்கின்றது பரம் பிரம்ம. அனாதி, அதற்கு ஆதியே கிடையாதது, அதுக்கு ஆதி இல்லாதது, எல்லாவற்றுக்கும் அது ஆதாரமாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக வேறொன்றும் இல்லை, அது சுயம்பு, தானாகவே இருப்பது.
அதனுடைய சுகம் அது எப்படிப்பட்டது? ந சத்து ந அசத்து என்று கூறப்படுகிறது. சத்துன்னு சொன்னா நம்ம புலன்களால், மனதினால், புத்தியினால் உணரக்கூடியது. அது மனம், புத்தி, புலன்களால் உணரக்கூடியதாகவும் இல்ல. அசத் அப்படின்னா அது இல்லவே இல்லையோ. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்? மனம், புத்தி, புலன்களால பார்க்கப்படக்கூடியது, அறியப்படக்கூடியது, உணரக்கூடியதை தான் நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். அதனால முடியாதுன்னு சொன்ன உடனே இந்திரியங்களால அதை உணர முடியாது, மனதினால பார்க்க முடியாது, உணர முடியாது, புத்தியினால அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லும் பொழுது அது இல்லாத வஸ்துவா அப்படின்னு கேட்டா இல்ல, அது அசத்தும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லைன்னா என்ன பொருள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அது ந சத்து தோன்றக்கூடியது, ஸ்தூலம். ந அசத்துன்னு சொல்லும் போது சூக்ஷ்மமும் இல்ல. சூக்ஷ்மம் இல்லைன்னு ஒரு பொருள் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அது ஸ்தூலமும் இல்ல, சூக்ஷ்மம் இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த பாடல என்ன? இப்படி சொன்ன உடனேயே ஆனா அது உடனே ஸ்தூலம் சூக்ஷ்மம் தான் நமக்கு தெரிஞ்சது. ஸ்தூலங்கள் எல்லாம் இந்திரியங்கள் ஓரளவுக்கு நேரடியாகவே பார்க்கும். சூக்ஷ்மத்தை கூட மனம், புத்தி கொஞ்சம் அறிந்து புரிந்து கொள்ளும். ஆனா அது ஸ்தூலமும் இல்ல, சூக்ஷ்மம் இல்லைன்னா அது டோட்டலா இல்லாத பொருளா? இல்லாத பொருள்னு சொல்லவே கூடாது, சூன்யம்னு சொல்லவே கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்னு சொல்வதற்காக சர்வத பாணி, அதுக்கு எல்லா இடங்களிலும் கைகள், எல்லா இடங்களிலும் கால்கள், எல்லா இடங்களிலும் முகம், எல்லா இடங்களிலும் காதுகள், சர்வம் ஆவரித்து திஷ்டதி, அப்போ அனைத்தையும் வியாபித்து இருக்கின்றது. சரி, இப்பதானே நீங்க சொன்னீங்க அது ஸ்தூலமும் இல்ல, சூக்ஷ்மம் இல்ல அப்படின்ட்டு. மறுபடியும் அது இந்திரியங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே, கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா அது சர்வேந்திரிய குணாபாசம். இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதுல தோன்றுகின்றது அப்படின்னா வெறும் தோற்றா மாத்திரம்தான். ஆனா அது உண்மை சொரூபம் என்ன? சர்வேந்திரிய விவர்ஜிதம், அனைத்து இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் கடந்தது. சரியா? எல்லா கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியம், மனம், புத்தி இருக்கட்டும், சர்வேந்திரியம் எல்லாமே இந்திரியம், அதெல்லாம் வெறும் தோற்றம், ஆபாசம், வெறும் அப்பியரன்ஸ் இது மேல. ஆனா அதனுடைய உண்மை சுரூபம் என்ன? சர்வேந்திரிய விவர்ஜிதம், அது இது எல்லாவற்றையும் கடந்தது. அசக்தம் சர்வபிருத், அது எல்லாவற்றையும் வியாபித்து தாங்கிக் கொண்டிருக்கின்றது. தாங்கிக் கொண்டிருந்தாலும் அது அசக்தம், எதனோடும் ஒட்டவில்லை, எதோடும் சேராதது. நிர்குணம் குணபோக்திருச்ச, நிர்குணமும் அதுதான், குணங்களை அனுபவிப்பதும் அதுதான். ஆதாரமாக இருந்து கொண்டு நிர்குணமாக இருக்கு, நிர்குணமாக பற்றற்று இருக்கு. அதே சமயத்துல குணங்கள், இந்திரியங்கள், மனம், புத்தி மூலமாக என்ன வருது? குணங்கள்லாம் நமக்கு வருது பாருங்க, குணங்கள்லாம் நம்ம அனுபவிக்க முடியுது. அப்போ அந்த குணங்கள் அனுபவிக்கக்கூடியதும் இதுதான். அதாவது இது மேல குணங்கள் எல்லாம் தோன்றி இருந்து மறைகின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். தோன்றி இருந்து மறைகின்றது. இதுல சத்வரஜ தமோ குணங்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அனைத்து விதமான இந்த 3 குணங்கள் தான், இந்த 3 குணங்கள் தான் அனைத்துமே. இந்த 3 குணங்கள்ல உள்ள வேறுபாடுகள் அனைத்தும் இந்த நிர்குணமான ஆதாரமாக இருக்கின்ற இந்த அனாதிமத் பரம்பிரம்மம் இதில் தோன்றி இருந்து மறைகின்றது. ஆனா இது எப்படிப்பட்டது? இது இந்திரியங்களுக்கு, மனம், புத்திக்கு அப்பாற்பட்டது, பற்றற்றது. எதுல பற்றற்றது? எதெல்லாம் இது மேல தோன்றி கொண்டிருக்கின்றதோ அந்த தோற்றத்துக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? கனவு உதாரணம் பார்த்தோம். கனவுல அனைத்தும் தோன்றுகின்றது, இருக்கின்றது, மறைகின்றது. ஆனா யார் மேல எல்லாமே? என்னுடைய மனதுதான், நான் தான். என்னுடைய மனமே அப்படி மாறிடுச்சு ஒரு பகுதியில. இன்னொரு பகுதியில என்ன? நான் தான் ஆதாரமா இருந்து கொண்டிருக்கேன். நான் அதோட பற்று இல்லாம, எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாம நான் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படுத்துட்டு இருக்கோம் நம்ம, சம்பந்தமே இல்லாம. பாருங்க, ஒரு சமயத்துல எல்லா விதமான குணங்களாகவும் தோன்றுகின்ற அதே மனசு இன்னொரு சைட்ல எப்படி இருக்கு? எந்த விதத்துக்கும் சம்பந்தம் இல்லாம படுத்துட்டு இருக்கு பாருங்க, ஆதாரமாக இருக்கு. சரி, அடுத்தது
இப்ப நம்ம 15வது பாட்டு பார்க்கணுமா? 14 பார்த்துட்டோம். 15 பார்க்கணும் இல்லையா? ரிப்பீட் பண்றீங்களா? நீங்க அந்த வெர்சஸ்ல அந்த மவுஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. எனக்கு அதை வச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே. பஹிரந்தஸ்ச பூதானாம் बहिरन्तश्च भूतानां बहिरन्तश्च भूतानां बहिरन्तश्च भूतानां अचरं चरमेव च अचरं चरमेव च अचरं चरमेव च अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तद्विज्ञेयम् सूक्ष्मत्वात् तद्विज्ञेयम् सूक्ष्मत्वात् तद्विज्ञेयम् सूक्ष्मत्वात् तद्विज्ञेयम् दूरस्थं चान्तिके च तत् दूरस्थं चान्तिके च तत् दूरस्थं चान्तिके च तत् दूरस्थं चान्तिके च तत् बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तद्विज्ञेयम् दूरस्थं चान्तिके च तत् तत् அது அதுன்னு சொன்னானே முதல்ல இருந்து பார்த்தது அனாதிமத் பரம் பிரம்ம. இப்ப எதெல்லாம் சொல்லியிருக்கோமோ இது வரைக்கும் அது அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருள் பூதானா அனைத்து உயிர்களுக்கும் பகி அந்தக உள்ளும் இருக்கு புறமும் இருக்கு. அச்சரம் சரமே வச்ச அசையாதது அசைவது அப்படின்னா உயிர் இருப்பது உயிரற்றது ரெண்டுமாவும் எடுத்துக்கலாம். அச்சரம் சரம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பூதங்கள். சூக்ஷ்மத்வாத் சூக்ஷ்மமாய் இருப்பதால் அவிஜ்ஞேயம் அறிய ஒண்ணாதது. அது அறிய ஒண்ணாதது சரி. நேரடியாக ஒரு பொருளை பார்ப்பது போல நாம என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டிஃபைடா பார்க்க முடியாது. அவிஜ்ஞேயம். தத்து அது தூரஸ்தம் தூரத்தில் இருப்பதும் அந்திகேச்ச அருகில் இருப்பதும். முரண்பாடா இருப்பது போல இருக்கு பாருங்க. அது எங்கேயோ தூரம் இருக்கு, அந்திகே மிக 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 அருகிலும் இருப்பது. இங்க என்ன சொல்றாங்க? பகிஹி அந்தக அனைத்து விஷயங்களிலும் வெளியும் உள்ளும். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எல்லாத்துலயும் ஊடுருவின்னு பார்க்கும்போது ஆகாயம் தான் உதாரணம் சொல்லுவாங்க. ஆகாயம் வெளியிலும் இருக்கு உள்ளேயும் இருக்கு. நம்ம ஆகாயம் என்ன பண்ணுவோம்? பொதுவா மேல கை காட்ட போறாங்க, மேல இருக்கு ஆகாயம் அங்கிட்டு. அது மேலதான் இருக்கா, வெளியில இருக்காது. அந்த ஆகாயம் எங்கும் வியாபித்து இருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கு. அதான் பூதானாம் சொன்னாங்க பாருங்க. பூதானாம் நமக்குள்ள, நமக்கு வெளியே இருக்காது ஆகாயம். நமக்கு வெளியில இல்ல, வெளியில மட்டும் இல்ல, வெளியில உள்ள. எங்க சொல்லிருக்கீங்க? அந்தக வெளியிலயும் இருக்கு உள்ளேயும் இருக்கு. பகிஹி அந்தக இது புரியுது இல்லையா? ஆகாய உதாரணம் வெளியிலும் இருக்கு உள்ளேயும் இருக்கு. நம்மளே அதில் தான் இருக்கோம். அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல ஆகாயம் இல்லையோ, வெளியில இருக்கு ஆகாயம், எனக்கு உள்ள இருக்கு தெரியுது. சுவாசம் எல்லாம் இருக்கு, உள்ள கேப் எல்லாம் இருக்கு. அதனாலதான் கட் பண்ணி நம்ம எடுக்கிறாங்கல்ல, ஹார்ட் லங்ஸ் எல்லாம் தனித்தனி எடுக்கிறாங்க, கேப் இருக்கு. அப்ப நான் இருக்கிற இடத்துல அது இல்லையான்னா, இது அந்த ஆகாயம் இருக்கிறதுனாலதான் இந்த ஷேப்பே கிடைக்குது நமக்கு. இப்போ இது இதுக்குள்ளேயும் அதான் இருக்கு, உள்ளும் புறமும் அதை ஊடுருவியும் இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆகாசம் தான் இருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. அதான் புரிஞ்சுக்கணும். அது இல்லாத இடமே இல்லை, அனைத்து உள்ளும் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிறது நமக்கு தெரியணுமே. வெளியில இருக்கு உள்ள இருக்கு. இந்த உடலே அதில் தான் இருக்கு. இந்த உடல்ல எல்லா உடல்களும் அந்த ஆகாயத்தில் தான் இருக்கு. ஆனாலும் அப்படின்னா தெரியணும். எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. சூக்ஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம் அதி சூக்ஷ்மமாக இருப்பதனால அது அறிந்து கொள்ளப்பட முடியாதது. ஓகேங்களா? எப்படி ஆகாயத்தையே நம்மளால என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அறிந்து கொள்ள முடியலன்னா எப்படி? அது நம்மளுடைய
இந்திரியங்கள், இந்திரியங்களால பார்க்க முடியுது ஆகாசத்தை? பார்ப்பதோ தொடுவதோ எதுவுமே முடியாது. ஆனா நாம என்ன சொல்றோம், கேட்க முடியுமே ஆகாசத்தை. ஆகாசம் வந்து சப்தம், ஆகாசத்தோடைய குணம் வந்து சப்தம். நான் கேட்கிறேன், அது கேட்கிறேன்றது கூட என்ன, நம்ம புத்தியினால யூகிச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறோமே தவிர அதி சூக்ஷ்மமாக இருக்கு. இங்க சூக்ஷ்மம் சொல்லும் போது சூக்ஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம். இங்க எது சூக்ஷ்மம், அப்போ ஸ்தூலம் எது சூக்ஷ்மம் எது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சொல்லும் பொழுது எங்க வந்து இந்த 5 விஷயங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இந்த 5ம் இருந்ததுன்னா அந்த 5ம் மிக 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 ஸ்தூலமானது. அத பார்ப்பது பாருங்க, சப்த கேட்டல், சப்த ஸ்பர்ஷ தொடுதல், சப்த ஸ்பர்ஷ ரூபம் பார்த்தல், ரசம் சுவைத்தல், அப்புறம் தொடுதல், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் வாசனை நுகர்தல், வாசனை நுகர்வோம். இந்த 5 விஷயங்களும் அந்த 5 குணங்களும் எங்க இருக்கோ அது சூக்ஷ்ம ஸ்தூலமானது. இது 5 எங்க இருக்கு? இந்த 5ம் பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கு. நிலம், மண்ணு, இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த மண்ணுக்கு தான் இந்த 5மே இருக்கு. 5 குணங்களும் இருக்கு. அதனால என்ன பண்ண முடியுது, இந்த மண்ணை நம்மளால பார்க்க முடியுது. அத வந்து அதுல இருந்து சப்தம் எழுப்புறது எல்லாமே பண்ணுது. இந்த 5மே இருக்கு. மழை வர மாதிரி தான் முதல்ல மழை லேசா தூரல் போட ஆரம்பிச்சா மண் வாசனைன்னு சொல்ற பாருங்க, அந்த மண் வாசனை கூட நமக்கு நுகர முடியுது. இப்ப இந்த 5 குணங்கள் எங்க இருக்கோ இந்த 5ம் சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இது எல்லாவற்றும் அது அதி ஸ்தூலமானது. அதி ஸ்தூலமானது நம்மளுடைய இந்திரியங்களால அதை சுலபமாக அதனோடு நாம தொடர்பு கொள்ள முடியும். இதுல இருந்து ஒன்னோட குணமா குறையும் பொழுது அது சூக்ஷ்மாயிட்டே போகுது. இப்ப அடுத்து என்ன, இந்த சப்த ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் சொல்லும் போது வச்சுக்கோங்க, இது நிலம், நிலமுக்கு முன்னாடி வந்து நீர், நீர்ல வந்து என்ன கிடையாது, ஸ்மெல் கிடையாது, ஸ்மெல் கிடையாது. இது நுகர்வு, நுகர முடியாது. மத்தனால பண்ண முடியும், அதுக்கு நுகர்வு கிடையாது. சரியா? இல்லையே எனக்கு ஸ்மெல் வருது, ஸ்மெல் வந்து நம்ம போடுறது தண்ணியில நீங்க ஏதாவது ஜூஸ் போட்டு ஏதாவது போட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா, அதனுடைய குவாலிட்டி கிடையாது. சரியா? அதனுடைய தன்மை இல்ல அதுக்கு. அந்த நீர் வந்து இப்படி. இதுக்கப்புறம் என்ன, நீர், நெருப்பு, நெருப்பு என்ன பண்ண முடியும், நெருப்புக்கு சுவை கிடையாது. நீருக்கு சுவை இருக்கு, ஆனா நெருப்புக்கு சுவை கிடையாது. தொட முடியுமா, தொட்டுக்கோங்க, வேணா தொட்டுக்கலாம், தொட முடியும். பார்க்க முடியுமா, பார்க்க முடியும். சப்தம் கேட்க முடியுது, அதுக்கு இது இது கிடையாது. சரியா? இப்போ என்ன, ஒண்ணு குறைஞ்சே வருது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்து நெருப்பு, நெருப்பு சொன்ன பின்னாடி பூமி, நீர், நெருப்பு, அதுக்கப்புறம் காற்று. காற்றுக்கு என்ன வரும், காற்றை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. சுவைக்க முடியுமா, சுவைக்க முடியாது. வெறும் என்னது, ஸ்பர்ஷம், தீண்டுதல், நம்மளால உணர முடியுது. அப்புறம் கேட்டல் இருக்காது, ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கு ஆகாயம், அது ரெண்டும் சேர்ந்து. இப்போ இதை விட சூக்ஷ்மமானது இப்ப பாருங்க, இப்ப சூக்ஷ்மம் சொல்லும் போது இருக்கிறதுல அதி ஸ்தூலமானது பூமி, அந்த பூமியை விட சூக்ஷ்மமானது வந்து நீர், அந்த நீரை விடவும் சூக்ஷ்மமானது நெருப்பு, அந்த நெருப்பை விடவும் சூக்ஷ்மமானது காற்று, இந்த காற்றை விடவும் அதி சூக்ஷ்மமானது ஆகாயம். ஏன், அதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆகாயத்துல நுகர முடியாது, நுகர்ந்து பார்க்க முடியாது, தொட முடியாது, சுவைக்க முடியாது, இது எதுவுமே பண்ண முடியாது, ஸ்பர்ஷமும் பண்ண முடியாது. அதனால சூக்ஷ்மத்வா அவிஜ்ஞேயம், எது சூக்ஷ்மமாக இருக்கோ அது அறிந்து கொள்ளப்பட முடியாததாக இருக்கு. எதனால, புலன்களால, புலன்கள் மனம் புத்தினால அறிந்து கொள்ளப்பட முடியாது இருக்க தவிர அது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய புலன்களுக்கு அது தெரியல, எட்டவில்லைன்றதுனால ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது போல இந்த க்ஷேத்ரஜ்யம் பரம்பொருள் அனாதிமத் பரம்பிரம்மா, அது என்னதான், அதி சூக்ஷ்மமானது. அது இந்த ஆகாயத்தையும் கடந்தது, அனைத்து க்ஷேத்திரம் அனைத்து சிருஷ்டிக்கும் ஆதாரமாக இருக்கு. அதனால அது சூக்ஷ்மத்வா அவிஜ்ஞேயம். எப்படி இந்த ஆகாயமே உள்ளும் புறமும் பகிஹி அந்தக,
அப்ப எல்லா இடத்துலயும் வியாபித்து ஊடுருவி இருக்கோ, இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியலையோ, இது ஆகாயத்தையும் ஊடுருவி இருப்பது, ஆகாயத்தையும், அதுக்கும் ஆதாரம் இது. சரிங்களா? அதனால இத ஒரு நம்மளுடைய புலன்களால நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியாது. சரி, தத் அப்படிப்பட்ட அந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற அறிந்து கொள்ளப்பட முடியாதது எங்க இருக்கப்போ ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால தெரியலையா? இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புலன்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் என்னது நம்மளுடைய சக்தி புலன்களுக்கு. இப்ப கூட பாருங்க, ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க, சேட்டலைட் அது பார்த்துட்டே இருப்போம் டிவியில, இல்ல நேர்ல பார்த்துட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம பறக்கிறத பார்த்துட்டே இருப்போம். அது மாதிரி புகை தான், அந்த புகமும் காணாம போயிடும். எல்லாமே அது கண்ணுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு. அது மாதிரி இந்த பரம்பொருள் மெய்ப்பொருள் தூரமா எங்கேயோ இருக்கும், அப்படி இல்ல, அது எவ்வளவு தூரம் நீ நம்மளால சொல்ல முடியுமோ அந்த தூரத்தையும் வியாபித்து இருக்கிறது மட்டும் இல்லது, அந்திக்கு மிக 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 அருகே, மிக அருகே, நமக்கு ரொம்ப அருகே இருக்கு. அது எங்க இருக்கு? நம்ம சொரூபமாகவே இருக்கு. அப்போ இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அறியாதவர்களுக்கு இது தூரம், அறியாதவர்களுக்கு இதனுடைய சொரூபத்தை அறியாதவர்களுக்கு அது மிக தொலைவில் இருப்பது போல இருக்கிறது. ஆனா அறிந்தவர்களுக்கு எப்படி இருக்குது? அந்த சொரூபத்தை அறிந்தவர்களுக்கு மிக மிக அருகே. இந்த அருகேன்னு சொல்றது கூட சும்மா சொல்லணுமேன்றதுக்காக சொல்றோம். என்னன்னா தானாகவே இருப்பது. நான் என்கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கேன்? நான் என்கிட்ட இருந்து இல்ல எவ்வளவு அருகே இருக்கேன்? நான் என்கிட்ட இருந்து தூரமாவும் இல்ல அருகாவும் இல்லை, நானே தான். என் பக்கத்துல இருக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நான் இவ்வளவு தூரம் இருக்கேன், 2 அடி 3 அடி தள்ளி இருக்கேன் கொரோனா அப்படின்லாம். சரி, நான் தள்ளி இருக்கேன், தூரம் இருக்கேன் அப்படி சொல்லலாம். நான் என்கிட்ட இருந்தே நீ தள்ளி இரு, உனக்கு கொரோனா நீயே தள்ளி இரு அப்படின்னு முடியுமா? என்கிட்ட நான் தூரம் போக முடியாது, என் பக்கத்துலயும் நான் வர முடியாது. நானே தான், என் சுரூபமே தான், என் சுரூபமாகவே இருக்கின்றது. தூரஸ்தம் ச அந்திகேச்ச. ஆனா நம்ம அந்த கஷேத்திரஜ சுரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியம், அது சர்வவியாபி, சர்வத பாணி பாதம் சொன்னாங்க பாத்தீங்களா? அதனால தூரம்னு நீ எதை சொன்னாலும் அங்கேயே இருக்கு, நீ அருகேன்னு எங்க சொன்னாலும் அங்கேயே இருக்கு. ஆனா உன் சொரூபமாகவே இருக்கு. பகிரந்தச்ச பூதானாம் சரம் அச்சரமேவச்ச அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகேச்ச தத். இந்த ஸ்லோகம் புரிஞ்சது இல்லையா? அந்த கஷேத்திரஜனுடைய சொரூபத்தை விளக்கி கொண்டே வருகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. சரி, இங்க புரிஞ்சுதுன்னா அதனுடைய தத்துவம் எப்படி புரிஞ்சுது அததான் புரிஞ்சுது. இப்ப அந்த பர்சீவ் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. சரியா? புத்திபூர்வமா அதனுடைய லட்சணங்களை நாம என்ன பண்றோம்? அனலைஸ் பண்றோம். இது எப்படிப்பட்டது? அந்த அனலைசிஸ் புரிஞ்சுதான்னு கேட்டா புரிஞ்சிடுச்சு, எனக்கு இந்த பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் பார்த்துட்டேன், என் புத்தினால நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி அர்த்தம் இல்ல. அது இது என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுதுன்னா இந்திரியங்களை வைத்துக் கொண்டு இந்த உலக விஷயங்கள்ல அதுவும் ஒரு பொருள்னு நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு வஸ்து நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்ல விஞ்ஞான ரீதியா புத்திபூர்வமா நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தனியா நான் ஒரு டிஸ்கவர் பண்ணிட்டேன், அத இத மெய்ப்பொருளை பரம்பிரமத்தை புத்திபூர்வமா நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன் புத்தியில, அப்படி சொல்லக்கூடாது. இங்க புரிஞ்சுதானா இது மனம் புத்திக்கு அப்பாற்பட்டது. இதை புரிந்து கொள்வது என்பது மனம் புத்தியை கடந்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும், அனுபவத்தில் புரிந்து கொள்ள முடியும், நமக்கு அனுபவமாகும். அதை புரிந்து கொள்ளணும் தான் கேட்கிறோம். சரியா? இப்ப புரிஞ்சிச்சுன்னா சொன்னது இது எனக்கு புரியவே இல்லையே. என்ன புரியல? இல்ல பிரம்மம்னா என்னன்னு தெரியல. பிரம்மம் எப்படி தெரியும்? பிரம்மம் எனக்கு புரியவே இல்லை. பிரம்மம் எப்படி புரியும்? பிரம்மம் புரிஞ்சிச்சு, பிரம்மம் தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் அது கேட்கல. சரியா? இப்ப என்ன சொல்றோம்? அந்த மெய்ப்பொருளுடைய சொரூபத்தை நாம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு வரும்போது எது புரியணும் நமக்கு? நம்ம இத இந்திரியங்களால மனம் புத்தியினால புரிந்து கொள்ளவோ அனுபவிப்பதற்கோ நாம முயற்சி செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்றது? அதை கேட்டு இந்த இந்திரியங்கள் மனம் புத்தியை கடந்துதான் அதை நான் அனுபவமாக நானாகவே இருக்கிறேன்றதை புரிந்து கொள்ளணும். சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
நாங்க வந்து தியானத்துல உட்காந்தோம், தியான கேம்ப்ல அட்டன் பண்றோம். அந்த தியானத்துல வந்து எனக்கு அது தெரிஞ்சுது, இது தெரிஞ்சுது, சப்தம் கேக்குது, வீண சத்தம்லாம் கேக்குது. எங்க தியானத்துல. ஓ அது வந்து நாத பிரம்மம். அந்த நாத பிரம்மம் போச்சு. வீண பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அது சப்தத்து வந்துருச்சாங்க. ஒரு சப்தம் மூலமாக நீங்க என்ன பண்ணீங்க? ஏற்கனவே கேட்ட சப்தத்தை வீண நீங்க எதை குறிச்சு தியானம் பண்ணீங்க? இப்போ வீணையோட சுரூபத்தை, அந்த சப்தம், அந்த சப்தத்தை காதுல முன்னாடி கேட்டதை மைண்டு கொண்டு வந்தீங்க. மைண்ட்ல உட்காந்து வெரி குட், ஓகே. எது ஏதோ மைண்டு கொண்டு வருது, வீணா சப்தம் கொண்டு வந்தோம். ஆனா அது வந்து மெய்ப்பொருள் சொல்லக்கூடாது. இப்போ இங்க என்ன அர்த்தது? இந்த இந்திரியங்கள் மூலமா அது தெளிவா சொல்லிட்டாரு. அதான் அவிக்ஞேயம் சொன்னார்ல. என்ன சொன்னாங்க இப்பதானே? சூக்ஷ்மத்துவாத் அவிக்ஞேயம், அறியப்பட ஒண்ணாதது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணுமே கீதை சாஸ்திரம் எல்லாம். மறுபடியும் என்ன சொல்லுவாங்க? நாங்க இவ்வளவு படிக்கிறோம், எங்களுக்கு புரியவே இல்லை சாமி. எப்படி புரியும்? பிரம்மத்தை போய் புரியும்னு சொல்லக்கூடாது. பிரம்மம் வந்து எப்படி புரியணும்? அதை இப்படி புத்தி பூர்வமாக புரிந்து கொள்ள முடியாதத, அதனுடைய சொரூபத்தை, அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இத பத்தி இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட லட்சணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா மைண்டுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இமேஜ் வந்துடும். ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜ் வந்துடும். ஓ இப்படிதான் இமேஜ் வந்துடும். ஆனா இங்க சொல்லும் போது, பரம்பொருள் தத்துவத்தை பத்தி சொல்லும் போது, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட இது இப்படிதான் அது தூரம்னு சொன்னா சரி, எங்கேயோ இருக்கு, கிடையாது, பக்கம்ன்றாங்க. அப்ப எதை சொன்னாலும் என்ன இந்த அப்படின்னா என்ன விஷயம்? அது நம்ம யூஸ்வல் மெத்தட் ஆஃப் பர்செப்ஷன். நம்ம பொதுவாக எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம உணர்கிறோமோ அந்த மாதிரி மெத்தட்ல இந்த என்னுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த மெத்தடை நான் பயன்படுத்த கூடாது. இதுதான் பேசிக். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எனக்கு வந்து கண்ணுல பிரச்சனை, காதுல பிரச்சனை, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த டாக்டர்கிட்ட போனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவர் பாக்குறாரு, அப்புறம் நமக்கு சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க. அந்த மாதிரி மெய்ப்பொருளை இப்படி காட்ட முடியாது. இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாவோ நம்மளுடைய இந்திரியங்கள் மூலம் மனம் மூலமாகும். ஆனா என்ன பண்ண முடியும்? இத பத்தி திங்க் பண்ணும்போது எதுவுமே வராது. இந்த உலக சம்பந்தப்பட்ட எதுவுமே வராது. அப்ப பாருங்க, அப்ப என்ன எதுவுமே வராதுன்னு என்ன அர்த்தம்னா, நாம இதன் மூலமாகவே இந்திரியங்கள் மனதை கடக்கிறோம். ஏன்னா இந்திரியங்கள் மனதுக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா நம்ம அந்த லெவல்லே இருக்கும். ஆனா சாஸ்திரம் சொல்லுகின்ற லட்சணங்கள் இப்படி இந்திரியங்கள் மனங்கள் மூலமாக அந்த லெவல்லே நம்மளை நிக்க வைக்காது. அதை கடக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லட்சணங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? ஓகே. அடுத்த பாடல், அவிபக்தம் ச பூதேஷு 16. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு ச அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு ச. பூதேஷு பொருட்களில், இந்த உயிர்கள் அனைத்தையும் சேர்த்துக்கணும் பூதங்கள்னு சொல்லும்போது. அதாவது சரம் அச்சரம் முன்னாடியே சொல்லிட்டாங்க பாருங்க. பூதானம்னு அர்த்தம் சரம் அச்சரம் எல்லாம் சேர்ந்தது. பூதேஷு அவிபக்தம் பிளவுபடாததாயும், விபக்தம் இவ பிரிவுபட்டது போலும், ஸ்திதம் நிற்பது. பிரிவுபடாததாகவும் இருக்கு, அதே சமயத்துல பிளவுபட்டது போல இருக்கு. ஸ்திதம் பூத பர்த்ருச்ச கிரசிஷ்ணு பொருட்களை தாங்குவதும், அந்த பொருட்கள்
பொருட்கள் அனைத்தையும், இதுதான் இங்க பொருட்கள் சொல்லும்போது பூதேஷு, ஓகே, பூதங்கள் அனைத்தையும் பர்த்ரு தாங்குகின்றதாகவும், கிரசிஷ்ணு விழுங்குதான், விழுங்குதான போய் ஒடுங்குகின்றதாகவும், அங்கதான் போய் ஒடுங்குகின்றது. அதுக்கப்புறம் என்ன, பிரபவிஷ்ணு உண்டு பண்ணுவதும், மறுபடியும் என்ன பண்ணுது, உண்டு பண்ணுகின்றது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஸ்திதி, முதல்ல பூத பர்த்ருன்னு சொல்லும் பொழுது பர்த்ரு தாங்குகின்றது, ஸ்திதி காரணம், எல்லா உயிர்களும் நிலை பெற்றிருப்பதற்கு ஸ்திதி காரணமாக இருக்கின்றது. ஓகேங்களா. அடுத்து என்ன, கிரசிஷ்ணு, கிரசிஷ்ணு அர்த்தம் லய காரணம், அனைத்தையும் விழுங்குகின்றது, அப்படி அங்கதான் போய் எல்லாமே ஒடுங்குகின்றது. மூன்றாவது பிரபவிஷ்ணு, பிரபவிஷ்ணு சொல்லும் போது உண்டு பண்ணுகின்றது, சிருஷ்டி. அப்போ சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இந்த மூன்றுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று தத் நியம், அதை அறியப்பட வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளணும், அத அனைத்து சிருஷ்டி, ஸ்திதி, லயத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இதில் தான் அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுகின்றது. இந்த மெய்ப்பொருள் தத்துவத்திலேயே தான் அந்த அனைத்து சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் க்ஷேத்திரம், அனைத்தும் சொல்லும்போது என்னது, க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரம் முழுவதும் நிலை பெற்றிருக்கு. மீண்டும் அதே மெய்ப்பொருள் தத்துவத்திடம்தான் இந்த க்ஷேத்திரம் போய் லயமாகின்றது, ஒடுங்குகின்றது. ஓகே, இங்க சிருஷ்டினா என்ன, இப்ப எது சிருஷ்டி, எது நிலை பெற்றிருக்கு, எது ஒடுங்குகின்றது அப்படின்னா பூதங்கள். இந்த பூதங்கள்லாம் என்ன, தோற்றுவிக்கப்பட்டவைகள். தோற்றுவிக்கப்பட்டவைகள் சிருஷ்டின்னு சொன்னாலே என்ன கேட்டீங்கன்னா அசம்பிளேஜ், ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுதான் சிருஷ்டி. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பிளவுகள், பகுதிகள், பாகங்கள் இருக்கும், அங்கங்கள் இருக்கும். மனுஷங்க எடுத்துட்டாக்க 2 கை 2 கால், 4 கால் சொல்லக்கூடாது, 4 கால் இருந்தா என்னது, விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், மரங்கள், எது எடுத்தாலும் என்ன பாத்தீங்கன்னா பிளவுபட்டது. இப்போ நம்ம அதான் சொன்னோம், முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம சர்வத்த பாணி பாதம் தத்துன்னு அந்த அதை விளக்கும் போதே நம்ம பார்த்தோம். அதே பொருள் தான் இங்க மறுபடியும் கொண்டு வரும். இப்போ என்ன, நான் எப்படி நினைச்சுக்கிறேன், விபக்தம், இவ பிரிவுபட்டது போல நான் இருக்கேன். ஆமா, என்கிட்ட பாகங்கள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு, விரல் இருக்கு, நகம் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, முடி இருக்கு, கண்ணு, தலை, எல்லாம் பாருங்க, பிளவுபட்டிருக்கேன் நான். ஓகே, நீ இவ்வளவு பிளவுபட்டவனா, கிடையாது, எல்லாமே நான் தான். என்ன சொல்றோம், தனித்தனியா ஒன்னொன்னுக்கு பேர் கொடுத்தாலும் நம்ம அதானா, நம்ம காலு, கை, தலை, மூக்கு தனித்தனியா நம்ம பேரு இல்லையே. விபக்தம் இவ, அவிபக்தம், பிரிவுபடாதது. உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதுங்களா, என்ன சொல்றாங்கன்னு, உண்மையிலேயே அவிபக்தம், அது பிளவுபடாதது, ஒரே தன்மையோடு இருப்பதுன்னு அர்த்தம். ஹோமோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ், ஒரே தன்மையுடன் எந்த விதமான பிரிவுகளும் பாகங்களோ பகுதிகளோ இல்லாதது, பார்ட்ஸே கிடையாது. ஆனா பார்ட்ஸ் போல நம்மள என்ன சொல்லிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, கால் வலியா எனக்கு வலியா, பிளவுபட்டது போல இருக்கு, பிளவுபடாதும் இருக்கு. தலை வலிக்குது இல்லையா, தலை வலிக்குது, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, தலை வலிக்குது, உனக்கு கஷ்டமா இருக்கா, தலை வலிக்குது அப்படின்னா என்ன ஆகுது, ஒவ்வொன்று பிளவுபட்டதும் பிளவுபடாத மாதிரியும் நம்ம இருக்கு. அதே சமயம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம சொல்றோம் பாருங்களேன், தனித்தனியா இருப்பது போல இருக்கு. இதெல்லாம் தனின்னு சொல்றோம், ஆனா உண்மையிலேயே என்ன, எல்லா இடத்துலயும் பிளவுபடாம இருக்கு. நான் சொல்றது நம்ம ஜீவனாக கருதி கொள்ளும் போதே உண்மையாகவே அந்த ஜீவன் என்னது, அது க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபம். சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞன், நான் க்ஷேத்திரம் நான். அப்போ இது ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பாத்தீங்கன்னா இந்த உடல் பிளவுபட்டது போல இருக்கு. ஆமா, கரெக்ட், எல்லாமே வேற 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 மாதிரிதான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அது அத்தனையோடையும் அபிமானிக்கின்ற ஒரே நான் தான். இது மேல அபிமானம் வச்சுக்க, அபிமானம் வேற, இது நான் நினைக்கிறோம்.
அது வேற விஷயம், அது அஞ்ஞானம். ஆனா இந்த க்ஷேத்திரஜன் யார் உண்மையிலேயே? இந்த உடல் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரங்களும் நான் வேற, இவன் வேற, ஒருத்தர் வேற இல்ல, விலங்கு வேற, மனிதர்கள் வேற, எல்லாம் வேற 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 வேற. இப்ப நம்ம பார்த்த உதாரணம் இந்த உடலுக்குள்ளே, ஒரு உடலுக்குள்ளே இத்தனை பிரிவுகள். ஆனா இந்த உலகம் முழுவதும் பூதானம், பூதேஷு, ஒவ்வொன்று எல்லாம் வேற 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 வேறன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா எதுவுமே பிளவுபடல. எல்லாமே என்னது? அவிபக்தம். அந்த க்ஷேத்திரஜன் ஒண்ணு. அங்க சொன்னார்ல அதே விஷயம்தான். சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்திரஜம்மா. இங்க சொல்றாரு அவிபக்தம் ச விபக்தம் ச. எல்லாம் பிளவுபட்டது போல இருக்கு. ஆனாலும் உண்மையிலே என்ன? பிளவுபடாதது, இருக்கிறது ஒன்றே ஒன்று. கனவுல எல்லாம் வேற 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 ஆள் போல தோன்றுகின்றது. ஆனா என்னது? விபக்தம் இவ போல. ஆனா என்னது? உண்மையில அவிபக்தம். எந்த விதமான பேதங்களும் இல்லாம அந்த ஒரே விஷயம்தான் ஒரே மனம் தான் கனவுல இருக்கக்கூடிய அனைத்துமாகவும் இருக்கின்றது. சரி, அது போலவே அந்த கனவு உதாரணத்தை எடுத்துக்கலாம். அந்த கனவுக்கு பர்த்ரு இங்க இருப்பாரு, பூத்த பர்த்ரு. ஆனா அந்த கனவுல தோன்றுகின்ற அத்தனை பொருள்களையும் பூதேஷு யார் தாங்கி கொண்டிருக்கா? கனவுல கனவுல இருக்கக்கூடிய அனைத்தும் என்ன? அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருப்பது. அதுக்கப்புறம் என்ன? அந்த மொத்த கனவையும் எங்க போய் ஒடுங்குகின்றது? என்னிடத்துதான். கிரசிஷ்ணு, அனைத்தும் அங்க போய் லயமாகின்றது. அந்த கனவு யார் தோற்றுவிச்சா? பிரப விஷ்ணு, நானே தான். இது உதாரணம். எப்படி இந்த கனவுலேயே நமக்கு என்ன தெரியுது? கனவு சிருஷ்டிக்கப்பட்டு கனவு நிலை பெற்று கனவு மீண்டும் ஒடுங்குவதற்கு எப்படி என்னுடைய மனதே காரணமாக இருக்கும். ஒரே வஸ்துவே அப்படி ஆயிடுச்சு. அது போல இந்த பரம்பொருள், மெய்ப்பொருள், அனாதிமத் பரம் பிரம்மம், அந்த பிரம்மத்திடம் இந்த மொத்த உலகமும் நாம பார்க்கின்ற அனைத்து பூதங்களும் சர அச்சர அனைத்தும் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன. அது எப்படி இருக்கு? சூக்ஷ்மமாக இருக்கு. சூக்ஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம். சரியா? இது புரியுது இல்லையா? ஓகே. தூரம் அந்திக்கே இப்படிதான் சொல்றாங்க பாருங்க. அனைத்துமே இதுதான் இருக்கு. இப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது? பல தடவை இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நமக்கு மறுபடியும் பிரகலாதன் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. பிரகலாதன் இரண்யகசிபு இல்லையா? அவர் கேட்கிறாரு, எங்க இருக்காரு இறைவன்? எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா அவன் சொல்றான் இல்லவே இல்லை. ஏன்? அவன் சர்வ இந்திரிய விவர்ஜிதம், இந்திரியங்களுக்கெல்லாம் கடந்தவர் அவர். இவன் என்ன நினைக்கிறான்? இரண்யகசிபு இந்திரியங்களால மனம் புத்தினாலே பார்க்கணும்ன்றான், கிராசா. ஆனா அந்த கிராசாவும் அவர் இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இவனுக்கு புலப்படுவதற்கு, அதை பார்ப்பதற்கும் இங்க என்ன இல்ல? விஷன் இல்ல. இப்ப கனவுல இருந்து எழுந்த பின்னாடி நமக்கு ஒரு விஷன் தானே அது. என்ன விஷன்? நான் பார்த்த அனைத்துமே என்னது? புலன்களால் பார்த்து அனுபவித்த அனைத்துமே வெறும் தோற்றா மாத்திரம் தான், உண்மை இல்ல. இது நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் என்ன? இங்க அவன் இந்த உலகம் முழுவதுமே பார்க்கிறான். இந்த உலகம் முழுவதுமே பார்த்தாலும் அவனுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் அனித்யம். அனித்யம்ன்றது மித்யா, மித்யான்றது அசத், இல்லவே இல்லாதது. அனித்யம் என்ன? மாறிக்கொண்டே இருப்பது. ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல அப்படி தேய்ந்து கொண்டே வருது, மறைஞ்சு போகுது, எல்லாமே மாறிட்டே இருக்கு. அப்ப மாறிக்கொண்டே இருப்பது என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அது இருக்குன்னு அர்த்தம், அது சத்து இருக்குன்னு அர்த்தம் 3 காலங்களிலும் இருக்கணும். 3 காலங்களில் எது ஒன்று இருக்கோ அதுதான் இருக்குன்னு சொல்லணும், சத்துன்னு சொல்லணும். ஓகே, சத்தியம் இது, சத்தியம் இது அப்படின்னு 3 காலங்களிலும் எது ஒன்று இருக்கோ அதுதான் உண்மையிலேயே சத்தியம், உண்மை பொருள். ஆனா இந்த உலகத்தை எடுத்துட்டா அனைத்தும் மாறிட்டே இருக்கே, அதை போய் எப்படி சத்தியம்னு சொல்றது? சரி, சத்தியம் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொன்னாது? அசத்துன்னு சொல்லாமா, அசத்தியம் சொல்லாமா? அசத்தியம்னு சொன்ன அர்த்தம்னா 3 காலங்களிலுமே இல்லாததுதான் அசத்தியம், 3 காலங்களிலும் இல்லாதது அசத்தியம். அப்போ அசத்தியம்னு சொல்ல முடியாது. அப்ப இது என்ன சொல்றது? அப்போ உண்மையில் சத்தியம் கிடையாது, இது அசத்தியமும் கிடையாது. ஆனா நாம பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றி கொண்டிருப்பது.
அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, தோன்றி கொண்டிருக்கு. அப்போ அனித்தியம், இதே அனித்தியம் தான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாங்க, மித்யான்னு கொடுக்குறாங்க. மித்யானான்னு அர்த்தம்னா கடந்த காலத்திலும் இல்ல, எதிர்காலத்திலும் இருக்காது, நிகழ்காலத்துல நம்மளுடைய புலன்களுக்கு இருப்பது போல தோற்றத்தை கொடுப்பது. ஓகேங்களா? இதுக்கு பேர் மித்யா. இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் பார்த்துட்டோம். என்ன, பாம்பு மேல கயிறு இல்லையா, கயிறு மேல பாம்பு மாத்தி சொல்ற பாத்தீங்களா, இப்படி மாத்தி பார்த்தாலும் டேஞ்சர் தான். கயிறு பாம்பு. அடுத்து என்னது, காணல் நீர், அந்த டெசர்ட் மணல் பரப்புல காணல் நீரை பார்க்கணும் பாருங்க, அது. இதெல்லாம் என்னது, உண்மையில் 3 காலங்களில் இல்லை, சரியா? ஆனா பார்க்கும் பொழுது புலன்களுக்கு என்ன, அங்க இருப்பது போல தோன்றுகின்றது. இது பேர் மித்யான் பேர். அப்போ இதே அனித்தியம் தான். அனித்தியம்ன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. எல்லாமே அனித்தியம் தானே, எல்லாமே மாறிட்டே இருக்கு பாருங்க. அப்ப மாறிக்கொண்டே இருப்பது அந்த மாறிக்கொண்டே இருப்பதற்கு எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். இப்ப இந்த க்ஷேத்திரஜன் யாருன்னா, இந்த க்ஷேத்திரஜன் ஆதாரமாக இருக்கின்றவன். அந்த க்ஷேத்திரஜனிடம் இருந்துதான் இந்த தோற்றம் பிரபவிஷ்ணு. பிரபவிஷ்ணுனா சிருஷ்டி. சிருஷ்டின்றது ஒண்ணு கிடையாது, ஜஸ்ட் தோற்றம், ஒரு அப்பியரன்ஸ். எப்படி கடல்ல அலைகள் தோன்றுகின்றது, கடலில் அதே அலைகள் நிலை பெற்றிருக்கு, கடலில் அதே அலைகள் மீண்டும் ஒடுங்குகின்றது. ஓஹோ, பாவம். அப்படின்னா எத்தனை அலை, எண்ணில் அடங்காத அலை, இன்ஃபினிட், லட்சக்கணக்கா, கணக்கே இல்லை. அத்தனை அலைகள் தோன்றி சிருஷ்டிக்கப்படுகிறது. அத்தனை அலைகளும் இந்த கடல் தாங்கிட்டு இருக்கு. அத்தனை அலைகளும் இந்த கடல்ல போய் ஒடுங்குகின்றது. பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அது என்னது, அது ஆக்சுவலா தண்ணி தான். அதே தண்ணி தான். அது அலையாக மாறும் பொழுதும் தண்ணி தான். அது சின்ன அலையாக இருந்தாலும் தண்ணி தான். மிகப்பெரிய சுனாமி அலையா இருந்தாலும் தண்ணி தான். மறுபடியும் அந்த கடல்ல அது ஒடுங்கினாலும் தண்ணி தான். அது அதனுடைய சொரூபத்தை விட்டு மாறவே இல்லை. ஆனா நம்மளுடைய கவனம் என்ன, நம்மளுடைய கவனம் அது தண்ணி, அதனுடைய சொரூபம் நீர் என்பதை மறந்துவிட்டு அலைன்ற இடத்துக்கு, நேம் அண்ட் ஃபார்ம், அதனுடைய உருவத்துக்கு போயிடுச்சு. நம்மளுடைய கவனம் முழுவதும் உருவத்துக்கு போயிடுச்சு. அந்த உருவத்துக்கு போன உடனே இது சின்னது, இது பெருசு, இப்படின்னு இதே பத்தி பேசிட்டு இருக்கோமே தவிர, அப்ப பாருங்க, புலன்களுக்கு தெரிவது எது, புலன்களுக்கு தெரிவது சின்னது பெருசு, குணங்களோட சேர்ந்தது, உருவம், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம், இதெல்லாம் தெரியுது. ஆனா அதெல்லாம் உண்மையிலே என்னது, உண்மையிலே என்ன பாத்தீங்கன்னா சத் மெய்ப்பொருள் தான். அந்த மெய்ப்பொருளே, அது மேல இதெல்லாம் வெறும் தோற்றம் தான். அந்த மெய்ப்பொருளே இப்படி இருக்கு. அதனால இதே விஷயம்தான் பிரகலாதனுக்கு என்ன, எங்க இல்ல, அவன் சொல்றான் இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை, இருந்தா எனக்கு தெரியுமே. அவர் சொல்ற அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னா பிரகலாதன். ஏன், அந்த மெய்ப்பொருள் தான் எல்லா இடத்தும் வியாபித்திருக்கு. எப்படி ஆகாயம் சொன்னோம்ல, பார்த்தோம்ல, எல்லா இடத்துலயும், அந்தக, வெளிய, உள்ள, தூர, அருகே, இதை விட என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா பிரகலாதன் சொல்வது போலதான் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கு. அந்த கடல் அலை, சின்ன அலை, பெரிய அலை, அது எங்கேயோ இருக்கிற அலை, கிட்ட இருக்கிற அலை, எதை வேணா இருக்கட்டும், எல்லா இடமும் என்ன வியாபித்திருக்கு, நீர் தான் வியாபித்திருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி இங்க நம்ம இந்த மெய்ப்பொருள் தத்துவத்திடம்தான், அந்த மெய்ப்பொருள் தத்துவமே நம்மளுடைய புலன்களுக்கு இப்படி பல்வேறு விதமான க்ஷேத்திரமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் முழுவதும் இந்த என்னது, புலன்கள், ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன் விஷயங்கள், இதை நம்ம அப்படிதான் பாக்குறோமே தவிர அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய மூலம் எது, இது அனித்தியம், மாறிட்டே இருக்கு. மாறிக்கொண்டே இருப்பதற்கு ஆதாரமாக ஒரு வஸ்து, மாறாத வஸ்து இருக்கணுமே. அந்த மாறாத வஸ்து மேலதானே இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்படின்னு நம்ம இந்த மாற்றங்கள்ல இருந்து நம்மளுடைய கவனத்தை எடுத்து மாறாத விஷயத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். இதுதான் பிரகலாதன் சொல்றான். எல்லா இடத்துலயுமே விஷ்ணு தான் இருக்காரு, பகவான் தான் இருக்காரு, அவர் இல்லாத இடமே இல்லை. அப்ப கேட்கிறான், இங்க இருக்காரா, இங்க இருக்காரா, இங்க இருக்காரா? இவன் கேட்ட மாதிரி வராரு. அவர் எப்படி வேணாலும் வருவார். ஏன்னா எல்லாமே அவர் தானே. ஆர்டர் செஞ்சு வாங்கிட்டான் பாருங்க. அவர் ஆர்டர் செஞ்சு வாங்கினா இல்லையா,
ஒரு ஆர்டர் பண்றோம் பாருங்க, ஆர்டர் கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த இறை தத்துவத்தை புலன்களுக்கு பார்க்கணும்னா, புத்திக்கு பார்க்கணும்னா ஆர்டர் பண்ணுவோம், கொடுப்பாரு, வருவார். அப்படி ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்போ மனுஷனா இருக்கக்கூடாது, மிருகமா இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் வைக்கக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது, பகி அந்தர்லாம் சொன்னால, பகி வெளில கிட்ட இருக்கக்கூடாது, தூரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஓகே. அவர் எப்படி வேணாலும் இருப்பார். ஏன்னா எல்லாமே அவர் தானே. அப்படி அப்படி தன்னை வெளிப்படுத்தினார் பாருங்க நரசிம்மரா. நரசிம்மரா சொல்லிட்டு வெளியே உள்ள அந்த மொத்த விஷயம் பாத்தீங்கன்னா, வெளியவும் இல்ல, உள்ள இல்ல, வாசல்னா வாசலும் அவர் தான், எல்லாமே அவர் தானே. இந்த தூண்ல இருக்காரா? ஆமா, தூண்ல இருக்காரு. அப்ப மத்த இடத்துல இல்லையா? இல்லையே, எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்காரு. நீ பர்டிகுலரா இங்க இருக்காரான்னு கேட்டா இல்லன்னா இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க, இவன் பர்டிகுலரா இங்க இருக்காரான்னு கேட்டா அங்க இருக்காரு. அப்ப அங்க இல்லையான்னு கேட்டா அங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கேயும் இருக்காரு. அப்போ இங்க அவிபக்தம் விபக்தம் பிளவுபட்டது போல தோன்றுகின்ற அந்த அத்தனை கஷேத்திரங்களுக்குள்ளும் பிளவுபடாத ஒரே கஷேத்திரஞன் அவிபக்தம் தான் அது. இந்த உலகம் முழுவதுமே இந்த கடல் பிளவுபட்டது போல பல்வேறு ஆயிரக்கணக்கான அலைகள் பார்ப்பதனால பிளவுபட்டது போல இருந்தாலும் அந்த அந்த கடல் என்பது ஒரே தன்மை உடையதுதான், ஒன்றுதான். அது அவிபக்தம். அந்த பார்க்கின்ற பிளவுபட்டது போல இருக்கின்ற அனைத்தும் என்ன கேட்டீங்கன்னா, அனைத்தும் இந்த பிளவுபடாத ஆதாரமாக இருக்கின்ற வஸ்துவில் தோன்றி இருந்து மீண்டும் ஒடுங்குகின்றன. இப்படி அலைகள் எல்லாம் கடலில் தோன்றி கடலில் நிலை பெற்று கடலில் ஒடுங்குகின்றன. ஆனா உண்மையில என்ன? உண்மையில இங்க இருப்பது அனைத்துமே கஷேத்திரஞன் ஒருவன் தான். அந்த கஷேத்திரம் கூட என்னது? கஷேத்திரஞன் தான். எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. நம்ம பார்க்கலாம், அந்த கஷேத்திரம் கூட கஷேத்திரஞனை தவிர்த்து அந்த கஷேத்திரஞம்னு ஒண்ணு இருக்கவே முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம கவனம் புலன்கள், பெயர், உருவம், வடிவம், அனித்தியம் இதுல மட்டும் இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, இதை கடந்து இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தையும் பார்த்துட்டா அதுக்கு அப்புறமா நீ பார்க்கின்ற அனைத்துமே அதே மெய்ப்பொருள் தத்துவம் தான்றது உனக்கு புரியும். ஆனா அந்த மெய்ப்பொருள் தத்துவம் ஆதாரத்தை கடைசி வரைக்கும் பார்க்காம இதை மட்டும் புலன்களால், மனம், புத்தியினால் மட்டும் இந்த அனித்திய வஸ்துக்களோட மட்டுமே நம்ம தொடர்பு கொண்டிருக்கும் போது, விவகாரத்தை கொண்டிருக்கும் போது, விவகாரத்துல இதுதான் நிலையானது, சத்தியம்ன்ற ஒரு பொய்யான நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா இந்த அனைத்து மாற்றங்களுக்கும் ஆதாரமாக ஒரு மாறாத வஸ்து இருக்க வேண்டும். அதுதான் அனாதிமத் பரம் பிரம்ம. அதுக்கு எந்த விதமான ஆரம்பமும் இல்லை. மற்றதெல்லாம் அதுல இருந்து தோன்றியது, ஆரம்பிச்சு. மற்றதெல்லாம் அனாதிமத் பரம் பிரம்ம. அது சரி. இப்ப அடுத்து 17வது ஸ்லோகம். இப்ப கொஞ்சம் அடுத்த லெவல்ல நமக்கு இந்த பரம்பொருளுடைய தன்மையை பத்தி புரிய வைக்க போறாங்க. இது நம்மளால உணரக்கூடியது. பார்க்கலாம் நம்ம. ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி. ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி. ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி. ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி. தமசः பரமுச்யதே. தமசः பரமுச்யதே. தமசः பரமுச்யதே. தமசः பரமுச்யதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். சேர்த்து படிக்கலாம். ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி தமசः பரமுச்யதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இங்க ஜோதிஷாமபி ஜோதிஹி, ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக. சரியா? ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக.
தமச பரம் உச்சதே, இருளுக்கு அப்பாற்பட்டது என்றும். பாருங்க, ஒளிகளுக்கு ஒளியா இருக்கு, இருளுக்கு அப்பாற்பட்டிருக்கு, இருளுக்கும் அப்பாற்பட்டது என்று உச்சதே சொல்லப்படுகிறது. எங்கு சொல்லப்படுகிறது? உபனிஷத்கள், சாஸ்திரங்கள்ல கூறப்படுகின்றது. உபனிஷத் தான் பிரமாணம். ஓகேங்களா? உபனிஷத் தான் பிரமாணம். இந்த ஏன்னா உபனிஷத் என்னது? உபனிஷத் வேதத்தினுடைய பகுதி இல்லையா? வேதம், உபனிஷத் தான் வேதம், ரெண்டும் ஒன்றுதான் இல்லையா? அந்த வேதங்கள் அபௌருஷேயம், மனிதர்களாலோ ஈஸ்வரனாலோ கூட ஏற்றப்பட்டது இல்லை. அதனாலதான் சொல்றாங்க. ஏனென்றால் ஏதாவது ஒன்று ஏற்றப்படணும். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எழுதணும், எக்ஸ்பிரஸ் பண்ண நாம புலன்களால மட்டுமே, புலன்களால மனம் புத்தினால மட்டுமே பார்த்து புரிந்து கொண்டு நாம எழுதுவோம். அந்த மாதிரி புரிந்து கொண்டு எழுதும்போது, அப்படி எழுதுபவருக்கு புலன்கள்ல குறை இருந்தா அவர் எழுதுற விஷயத்திலும் குறை இருக்கும். மனம் புத்தியில கண்டிப்பாக 100% எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவர் எவ்வளவு புரிஞ்சுக்காரோ அவ்வளவுதான் அவர்னால வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் சொல்றாங்க, வேத பிரமாணம் ஜோதிஷாம் அப்படி ஜோதிகி தமச பரம் என்று உச்சதே என்று வேதம் கூறுகிறது, உபனிஷத் கூறுகிறது. அது ஏற்றப்படாதது. அந்த அது யாருனாலும் என்னது? மனிதர்களால் ஏற்றப்பட்டது இல்ல. அது என்றும் நித்தியம். அது சொல்கிறது வேத பிரமாணம். சரி, என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அதை பத்தி? ஞானம் ஞேயம் ஞான கம்யம். ஞானமாயும் அறியப்படுவது, ஞான கம்யம் அறிவினாலும் அறியப்படுவது, சர்வசிய எல்லோருடைய ஹிருதி விஷ்டிதம் உள்ளத்தில் நிலைத்திருப்பது. எல்லோருடைய உள்ளத்திலும் நிலைத்திருப்பது. சரிங்க. ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதிக்கு வருவோம். ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்றது. இப்போ ஒளியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஒளியே இல்லை. ஓகேங்களா? ஒரு கற்பனை தான், ஒளியே இல்லை. என் கண்ணு இருக்குன்னு சொல்லக்கூடாது, கண்ணுல இருக்க கூட ஒளி கூட இல்லை. சரியா? கண்ணுலயும் ஒளி இல்லை, இந்த உலகிலும் ஒளி இல்லை. அப்ப என்ன ஆகும்? நம்மளால பார்க்க முடியுமா? எதாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ ஒளி இல்லை, எங்க இல்லைன்னு பார்த்தோம்னா கண்லயும் இல்லை, வெளியிலயும் இல்லை. சூரியனோ சந்திரனோ நெருப்போ எதுவுமே இல்லை, கண்லயும் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படி சொல்றோம்ல நம்ம. அப்போ இந்த உலகத்துல நாம ஏதாவது பார்க்கணும்னா என்ன வேணும்? என் கண்ணு வேணும்னு சொல்லக்கூடாது, அந்த கண்ணுல ஒளி இருக்கு, ஒளி இருந்தாதான் பார்க்க முடியும். பார்க்கின்ற திறம்னு சொல்றோம்ல, பார்க்கின்ற அந்த விஷயம், அது ஒளி. அப்ப என் கண்ணுல ஒளி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலையும் ஒளி இருக்கணும் இல்லையா? அப்பதான் என்ன பண்ண முடியுது? என்னால ஒரு விஷயத்த அறிந்து கொள்ள முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த உதாரணத்தை இதுக்கு மட்டும் எடுத்துக்கணும், ஒளின்ற இது மட்டும் எடுத்துக்கணும், மற்றது எடுத்துக்கூடாது. அப்போ ஒளிகின்றதுன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒளி இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியுது? ஒரு விஷயத்த பார்க்க முடிகிறது, என்னால அறிய முடிகிறது. இல்லைன்னா தெரியாது, இருளா இருக்கும். ஓகேங்களா? இதுல ஒண்ணும் குழப்பம் இல்லையே, இருளா இருக்கு. இப்போ இந்த ஒளி இருக்கு இல்லையா? இந்த ஒளி இருக்கு. ஆனா அந்த ஒளி இருக்கும் பொழுதே என் புத்திக்கு என்ன தெரியல? இப்போ புத்திக்கு இந்த கண்ணு இருக்கிற ஒளி, வெளியில ஒளி இருக்கு. இப்ப எனக்கு எல்லாம் தெரியுதா? என்னால பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இந்த கண்ணு பார்த்து வெளியில இருக்கக்கூடிய கண் ஒளினாலையும் வெளியில இருக்கக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, அதனாலையும் பார்த்தேன்ல நானு. பார்த்ததுதான் கண்ணு, புரிந்து கொண்டது எது? நான் பார்த்து அறிந்து கொண்ட அறிவு எங்க இருக்கு? புத்தி. இப்போ ஜோதிஷாம் அப்படி ஜோதிஷினா அந்த அறிவுக்கும் அறிவாக இருக்கு. அந்த அறிவுன்றதுக்கு என்ன பேருன்னா சித்து. சித் ஜடம் இல்ல, ஜடத்துக்கு அறிவு கிடையாது. சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுக்கு அறிவாக இது இந்த எப்படி இந்த கண்ணுக்கு கண்ணா இருக்குல்ல, இந்த கண்ணுக்கு ஒளிக்கு ஒரு ஒளியாக இருப்பது அறிவு. ஜோதிஷாம் அப்படி ஜோதிகி. அப்போ
என்னோட அறிவுல பாருங்க, என்னோட அறிவுலதான் ஒரு விஷயங்கள் புரிகிறது. அப்போ அந்த அறிவுக்கு ஒரு விஷயம் புரிவதற்கு அறிவுக்கு அறிவு சொரூபமாக இருக்கு. சித் சொரூபமாக இருந்து கொண்டு அதனுடைய ஒளியை என் அறிவை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அறிகின்றது புலன்கள் மூலமாக. கண்ணை மட்டும் சொன்னோம், மற்ற புலன்கள் சொல்கின்ற அனைத்தையும் அறிகின்ற இந்த அறிவுக்கும் அறிவாக இருக்கு. ஏது சொன்னோம்னா தமசப் பரம்னு சொன்னாங்க பாருங்க. தமசப் பரம் இருளுக்கும் மேலாக இருக்கு. அப்படின்னா அர்த்தம், இங்க புத்தின்னு எடுத்துக்கோங்க. இந்த அறிவுக்கு சில விஷயங்கள் அறிய முடிகின்றது, சில விஷயங்கள் என்ன பண்ண முடியல, அறிய முடிவதில்லை. அறிவு அறியாம எனக்கு எத்தனை விஷயம் தெரியாது இல்ல, எனக்கு அறியலன்னு சொல்றோம் பாருங்க. ஹலோ, எனக்கு இதெல்லாம் அறியுது, இதெல்லாம் அறியலன்னு சொல்றோம் பாருங்களேன். அந்த அறியலான்றது என்னது, தமஸ்தான இருள். அப்போ ஒளி இருள், அறிவு அறியாமை. இந்த அறிவு அறியாமைன்றது இந்த புத்தி தானே தவிர தமச பரமுச்சதே இந்த புத்திக்கு பின்னாடி சைத்தன்ய சுரூபமாக இருக்கு. அது அறிவு அறியாமைக்கும் ஆதாரமாக இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வந்தோம், அறிவு புலன்களால பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறது, பல விஷயங்களை அறிந்து கொள்ளாம இருக்கு. அப்போ அறியவில்லைன்றதையும் நம்ம சொல்றோம், அறிகிறேன்றதையும் சொல்றோம். அறிவு அறியாமையை கடந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்குமே ஆதாரமாக இருக்கு. ஜோதிஷாம் அப்படி ஜோதிகி தமச பரமுச்சதே. ஓகே, இப்போ ஞானம் ஞானகம்யம், ஞானகம்யம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படின்னு அர்த்தம் ஞானத்தினால் அறியப்படுவது. இப்பதான் நீங்க சொன்னீங்க அறிவுனால் அறியப்பட முடியாதுன்னு. ஞானகம்யம், இங்க சொல்ற ஞானம் என்னது, இங்க சொல்ற ஞானம் அந்த 20 ஞானம் ஞாபகம் இருக்கா, 20 அது ஞானம். அந்த 20 குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்கள் பூர்ணமாயிட்டா இது தன்னைத்தானே வெளிப்படுத்தும். இதை அறிந்து கொள்வதற்கு நாம தகுதி பெற்று விடுகிறோம். புரியுதுங்களா? குழப்பிக்க கூடாது அந்த ஞானம்ன்ற வார்த்தையை. ஹலோ, அறிவுனால ஞான கம்யம், ஞானம்னு அறிவுன்னு எடுத்துக்கூடாதீங்க. இங்க சொல்றது ஞான கம்யம், அறிவுனால் இல்ல. ஏன்னா புக்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அறிவுனால் அறியப்படுது ஞானம்னு எடுத்துக்கணும். ஞானம்ன்றது பகவான் என்ன சொன்னாரு, இப்ப இது ஞானம், இதுதான் ஞானம், இது இல்லாததெல்லாம் ஞானம் இல்லைன்னு சொன்னார்ல. எதை ஞானம் சொன்னார், 20 குணங்களை ஞானம்னு சொன்னார். இதுதான் ஞான கம்யம். அப்படிப்பட்ட அந்த குணங்களால் உயர்ந்த குணங்களை வளர்த்துக் கொள்வதனால் நம்மளுடைய மனம் புத்தி தூய்மை அடைந்து நாம இந்த மனம் புத்தியை கடக்கின்ற தகுதியை பெறுகிறோம். இந்த மனம் புத்தியை கடக்கின்ற தகுதியை பெறுவதற்கு இந்த மனம் புத்தி தேவை. அங்க என்ன வளர்த்துக்கணும், இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். எது ஞானம், இந்த க்ஷேத்திரஜ ஞானத்தை தருகின்ற இந்த 20 குணங்களே ஞானம்னு சொல்றார் பகவான். அந்த ஞானத்தினால அடையப்படக்கூடியது இந்த ஜோதிஷாமதி ஜோதிகி. அறிவுக்கும் அறிவாக இருக்கின்றத உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால மட்டும் அறிய முடியாது. இந்த குணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக தான் அத இந்த மனம் புத்தியை கடந்து அறிய முடியும். இந்த மனம் புத்திக்குள்ளேயே இருந்து அறியக்கூடியதெல்லாம் என்னது, அறிவு அறியாமைக்குள்ள அடங்கிடும். ஆனா இது என்னது, அறிவு அறியாமையை கடந்து ஜோதிஷாம் அப்படி ஜோதிகி ஞான ஸ்வரூபமாகவே இருப்பத இந்த 20 குணங்கள் என்கின்ற ஞானத்தை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக மனம் புத்தியை கடந்து அதை அடையப்பட வேண்டியது. சரி, அது எங்க பாருங்க, எங்க போயிருக்கிறது, சர்வஸ்ய ஹிருதி விஷ்டிதம், எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் இருக்கின்றது. அது நமக்குள்ளேயே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சைத்தன்யத்தினுடைய ஒளியை பெற்றுக்கொண்டுதான் இந்த இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் இயங்கி கொண்டிருக்கு. அதனால அதை எங்க அறியணும்னு கேட்டா, அறியப்பட வேண்டிய இடம் நமக்குள்ள. எப்படி அறியணும்னு கேட்டா, மனம் புத்தியை கடந்து. அப்போது மனம் புத்தியை கடந்து இருப்பதனால் கட உள், உள் கட, உள் கடந்தா உள்ள என்ன இருக்கு, உள்ள மனம் புத்தி இருக்கு. அதை கடந்தா சைத்தன்ய ஸ்வரூபம் கடவுள் இருக்கார். அது அனாதிமத் பரம் பிரம்ம. ஜோதிஷாம் அப்படி ஜோதிஷாம் அப்படி ஜோதிகி தமச பரம் உச்சதே. ஞானம் ஞேயம் ஞான கம்யம்.
ஞானம், இந்த ஞானத்தினால் ஞேயம் அறியப்படக்கூடியது. எந்த ஞானத்தினால்? இந்த 20 ஞானத்தினால் அறியப்படக்கூடியது. எங்க அறியணும்? அத ஹிருதயத்தில், நம்ம ஹிருதய குகையில் அடைய வேண்டும். நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கடைசி 2 பாட்டு படிச்சிடலாமா? பகீரந்தஸ்ல 3, 15, 16, 17 படிச்சிருவோம். பகீரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வா தத விஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தத் ஞேயம் கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு ச ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி தமசः பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். நம்ம அடுத்து 18 இருந்து ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இதோட க்ஷேத்ரஜ்ஞனுடைய லட்சணங்கள் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.